அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னாக்கா 2 வகை இருக்குது. எப்படி நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்னா, ஒன்று நல்ல உணவு உட்கொள்ளணும், மற்றொன்று நல்ல உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். ஸோ இது 2 தான். நம்ம 2த்தையும் நம்ம அழகாக பாதுகாத்தோம் அப்படின்னா இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் அழகாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். உணவு வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த உணவு எப்படி செய்கிறாங்க, எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளா அதை உருவாக்கி உட்கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா பொருளுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் மேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு ஆரோக்கியமான உணவு இருந்ததுன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு இருக்கும், ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் செய்கிற பொருளை தான் நம்ம அப்படியே வீடியோவாக உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். நம்ம பரமயோகி வீட்டில் என்னென்னலாம் பயிற்சி பண்ணுறோம், என்னென்ன முயற்சி பண்ணுறோம், என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு அதாவது வடகம் சொல்லுவோம் இல்லையா, வடகம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். அதாவது சின்ன வெங்காயத்தை ஒரு 5 கிலோ வாங்கிக்கங்க. இது வந்து 1 வருடத்துக்கு நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாம். ஸோ கடையில் போய்ட்டு நீங்கள் வடகம் வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி வடகங்களை தயார் செய்துக்கலாம் எளிய முறையில். வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி வாங்கி குத்து உரல் இருந்தது அப்படின்னா குத்து உரலில் இது மாதிரி உரித்து அலசிட்டு அழகாக போட்டு குத்து உரலில் போட்டு இது மாதிரி உலக்கையால் குத்தி ஓரளவுக்கு கொஞ்சமாக மசிச்சிக்கலாம். ரொம்ப நைய சட்னி மாதிரிலாம் ஆக்கிடக்கூடாது. சும்மா நசுக்கின மாதிரி, நம்ம பூண்டுலாம் நசுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை நசுக்கி எடுத்துக்கணும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய தாள் நையிற வரைக்கும். ஒரு வெங்காயத்தை நம்ம ஓப்பன் பண்ணால் லேயராக வரும் இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற லேயரு நசுங்கிற வரைக்கும் நம்ம நசுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நசுக்கி சட்னி மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி பதம் தான். ஸோ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மஞ்சத்தூள் ஒரு 100 கிராம், உப்பு தேவையான அளவு, சீரகம் ஒரு 100 கிராம், பெருஞ்சீரகம் ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம், வெந்தயம் ஒரு 100 கிராம், கடுகு 1/4 கிலோ, கருவேப்பிலை தேவையான அளவு, வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு 100 கிராம். ஸோ இதை நான் பின்னாடி குறிப்பு கொடுத்துருக்கேன், வீடியோ கடைசியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அப்படியே வாங்கி டிட்டோவாக நீங்கள் இந்த வெங்காயத்தை ஒர்க் பண்ணி இதை மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதான். ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா பிசைஞ்சி அழகாக ஒரு 2 நாட்களுக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதிலே ஒரு தண்ணி உற்பத்தி ஆகி நிற்கும். அதை அப்படியே 3ஆவது நாள் அதை புழிஞ்சு நீங்கள் வெயிலில் காய வைங்க. ஒரு மொட்டை மாடியில் ஒரு துணியை விரிச்சிட்டு அதில் காய போட்டிங்க அப்படின்னா அதில் அழகாக காய்ந்து இருக்கும். அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா சரக்காக காய்ந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் 2த்தையும் விட்டு நல்லா பிசைஞ்சு அழகாக ஒரு பாத்திரத்தில் நல்லா தட்டி வச்சிங்க, அமுக்கி வச்சிங்க. உருண்டை பிடித்து வைத்தோம் அப்படின்னாக்கா அதில் ஏதாவது பூச்சி கீச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால தான் இந்த மாதிரி நம்ம உதிரியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளாஸ்டிக்காக இல்லை சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா தட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து 1 வருடத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இதுதான் வடகம் மேக் பண்ணுற மெத்தட் இது. ஸோ எங்கள் வீட்டில் காலமாக எங்கள் அம்மா தான் இதை செய்துட்டு வராங்க. அதாவது வருடம் இதை வந்துட்டு மேக் பண்ணிட்டு வருவாங்க. இவங்களுடைய காலம் எங்களுடைய தாயா காலங்களில் செய்ததை அப்படியே எங்கள் அம்மா அவங்க பின்தொடர்ந்து செய்தது. இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரியான மொபைலில் வீடியோ எடுக்கிற ஒரு வாய்ப்பெலாம் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து என்னுடைய குழந்தைகள் வரும்போது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதும். ஸோ என்னை தொடர்ந்து வரக்கூடிய யோகத்தை பின்தொடரக்கூடிய நண்பர்களுக்கோ என்னோடய உறவினர்களும் இதை பார்த்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் அவங்க வீட்டில் மேக் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் ஸோ இதை நம்ம பதிவேற்றம் பண்ணி வைக்கிறோம். இது மாதிரி நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்க வேண்டியது. இது மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். எல்லா பொருளுமே அதில் போய்ட்டு கலந்துரும். உப்பு கலந்துரும், மஞ்சத்தூள் கலந்துரும், பெருஞ்சீரகம் கலந்துரும், பூண்டு நல்லா இடித்து போட்டுட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா கலந்துரும். ஸோ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அழகாக கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பக்குவம் அடைகிற பதத்தில் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் ஒரு டைம் செய்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பழக்கமாகிடும். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து வச்சுருக்காங்க. இதை செய்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன குழம்பு வைக்கிறீங்களோ அந்த குழம்புக்கு இதை நீங்கள் குழம்புல போட்டு நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். ஸோ காரக்குழம்புக்கு வடகம் போடுவாங்க, மீன் குழம்புக்கு போடுவாங்க, ஸோ அப்புறம் சாம்பாருக்கெலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து எனக்கு அவ்வளோவா அதுக்கான விளக்கம் தெரியாது. பட் நீங்கள் இந்த காரக்குழம்பு மீன் குழம்புலாம் நான் வடகம் போட்டு நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்துட்டு சாம்பார்லாம் வடகம் போட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது.
அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்பயுமே பொருளில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ எப்பயுமே தாளிக்கும் பொழுதோ வதக்கும் பொழுதோ வடகம் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். இது உடலுக்கு நல்லது. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி ஊட்டக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை சின்ன வெங்காயத்தில் பண்ணால் நல்லது அப்படின்னுவாங்க வடகம். அதேமாதிரி சின்ன வெங்காயம் எப்பயுமே காஸ்ட்டு கூட இருக்கும், ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பட் எப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து விலை மலிவாக இருக்கோ அப்போ நீங்கள் இதை மேக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு நீங்கள் போய் காசு வந்து செலவு பண்ண தேவையில்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. பணத்தை நம்ம எப்படியோ செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு விதமான சேவிங் தான். நமக்கே தெரியாமல் மறைமுகமாக சில செலவுகள் நம்ம பண்ணுவோம். அதில் இதெல்லாம் நம்ம மொத்தமாக மேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செலவுகள் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மிளகாய்த்தூள்லாம் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்துட்டு நம்ம அரைச்சி ஒரு கிலோ 1.5 கிலோ அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 3 மாதங்கள் நமக்கு பயன்படும். இதே நம்ம அடிக்கடிக்கு 50 100ன்னு போய் கடையில் வாங்கினோம்னா நம்ம மீறி நம்ம அதிகப்படியாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா மக்கள் எப்படின்னாக்கா பால் மாறுறது எங்கடா செய்கிறது, இதை உட்காந்து செஞ்சிட்ருக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. அதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு வயதானவர்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இதை மாதிரி வேலைக்கெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்களே செஞ்சுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு மூதாதையர்கள் வயது ஒன்றவங்களாம் வீட்டை விட்டு ஏதோ ஒரு காரணமாக வச்சுட்டாவது வீட்டை விட்டு அனுப்பாதீங்க. கூடயே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் உறவு கிடையாது. ஸோ அவங்கள நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய சப்போர்ட் நடக்கும். அதுவுமே ஒரு விதமான ஒரு பாதுகாப்பாக கூட இருக்கலாம் நமக்கு. ஸோ இது எங்கள் அம்மா தான் மேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இன்றைக்கும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் நமக்கான ரோல் மாடலுமே. நம்ம அவங்கக்கிட்ட பார்த்து நிறைய அவங்கக்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய மனைவிகளும் பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்து என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லித் தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இவங்க இல்லை அப்படின்னாக்கா நம்ம இதெல்லாம் கற்றுக்க முடியாது. நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணுறது சிரமமாயிடும். ஸோ அது ஒன்று இருக்குது இதில். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பொருளை வாங்கிட்டு வந்து நீங்கள் அழகாக மேக் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவினர் அக்கா பாப்பா வீடு இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம். ஸோ வருடத்துக்கு ஒரு தடவை வடகம், வத்தல், அதாவது சோத்து வத்தல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு அரிசி வத்தல்னு சொல்லுவாங்க. மிளகாய் வத்தல் போட்டு கொடுக்கலாம். ஊறுகாய் மேக் பண்ணி வருடம் ஒரு முறை நீங்கள் அழகாக ஒரு பேக்கெட் பண்ணி உங்கள் அக்கா பாப்பா உங்கள் உறவினருக்கான அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, நமக்காக நம்மளுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும். அது நமக்கும் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லாம் காசு பணம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டம். ஆனால் காசு பணம் வந்துட்டு எல்லா விதத்தையுமே வந்து நிறைவுபடுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடலாம். பட் அம்மா செய்கிற ஒரு கை பக்குவம், அம்மா நமக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய இன்ப மகிழ்ச்சி வந்து அலாதியாக இருக்கும். ஏன்னா யார் எப்படி செய்து கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், இதுதான் ஊற வச்சாச்சு. 2 நாட்கள் ஆகிடுச்சு. 2 நாட்களுக்கு ஆனதுக்கப்புறம் ஸோ அதோடைய இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது மாதிரி நல்லா அழகாக தட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அழகாக அதை புழிஞ்சு அழகாக எடுத்து நம்ம ஒரு துணியில் காய போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது போல் தான் காய போடணும். இது மாதிரி காய போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ காயக்கூடிய வெயிலுக்கு நல்லா சரக்க காய்ஞ்சிடும். இந்த தண்ணி எடுத்து கீழெலாம் ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி அதிலே தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் காய வைக்கிறீங்களா, மறுபடியும் இதை வாரி அதே தண்ணியிலே போட்டுடணும். இப்போ நம்ம ஊறுகாயெல்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், ஊறுகாய் போடுற அதே சேம் மெத்தடாலஜி தான். ஊறுகாய் மாதிரி தான் இது. வடகமும் ஊறுகாய் போடுற மெத்தடாலஜி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வடகம் தயாராகிடும். பாருங்கள், அழகாகிடுச்சு. இதுதான் வடகம் கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி அழகாக அதை ஒரு பெரட்டி அழகாக ஒரு ஏனத்தில் பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை சில்வர் டப்பாவோ நீங்கள் கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு நீங்கள் வடகம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம கொஞ்சம் இயற்கை உணவோடும் நம்மளே செய்த உணவோடு தான் நம்ம சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ என்னை பின்தொடர்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசையுமே.
வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுவோம். சித்தர் என்பவருக்கு அறிவு படைத்தவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அறிவு எல்லா விதத்துலையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். எல்லா விதத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. யாரையும் நாடி நம்ம இருக்க தேவையில்ல. இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம சுயமாக நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்துக்கிட்டே போகலாம். ஸோ வடகம் தானே இதுனா என்ன அப்படின்லாம் நம்ம இதையுமே நினைக்க முடியாது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட சயின்ஸ் அடங்கியிருக்கு. இது ஏகப்பட்ட டெக்னிக்கலும் அடங்கியிருக்கு. எல்லாராலையுமே டக்குன்னு அந்த பதத்தில் கொண்டு வந்துட முடியாது. ஸோ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். வீடியோ கடைசியில் நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. வாழ்க யோகம், யோகம் மலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.